இதற்கு போய் நடக்கும். சரி 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 ஓகே ஓகே கூல் கூல். வேலை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொண்டு போகிறது. வேலை முடிஞ்ச வரைக்கும் கண்டிச்சா மாறி வேண்டாம் வாங்குறது. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என்ன. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஐயா கத்தியோட தான் ஐயா கத்தியை காட்டுங்க. சில அப்படி கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னா பக்கம் கொடுத்துருவோம். 4 மணிக்கு வரும், காலையில் 6 மணிக்கு. நாளைக்கு தொழிலுக்கு போகிறதுக்காக இங்கால மண்ணெண்ணெய். வணக்கம் முறையில் நாங்கள் நினைப்பாங்க ஜாழ்ப்பாணம் குறிப்பாக காக்கதீவி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காக்கதீவி மீன்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் சாவல் கட்டு மீன்ஸ் அந்த இரண்டையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்ய வந்தாங்க. டே பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சாவல் கட்டு மீன்ஸ் தான் அருகாமையில் தான் காக்கதீவி மீன்ஸ் அந்த இருக்கு. என்ன ஐயா அப்போ ஐயா எவ்வளோ காலம் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? 15 வருஷம். 15 வருஷம். என்ன மாதிரி இங்கே வியாபாரம் எல்லாம் போகுது? வியாபாரம் ஒரு 1000-1500 ரூபா போகும். வாழாம் தான். இங்க எவ்வளவு காலத்துக்கு முதல்ல இருந்தே இந்த மாலை நேர மீன்ஸ் அந்த இருக்குது? காலமா இல்ல எவ்வளவு காலத்துக்கு முதல் எவ்வளவு காலம் இந்த சந்தை இயங்கி கொண்டிருக்கு மாலை நேரம்? மாலை நேரம் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10-11 மணியோட முடிஞ்சிருக்கு சந்தை. அப்படித்தான் நடந்தது. இப்போ ஒரு 12 மணி தட்ட 1 மணி தட்ட நடக்குது. அவ்வளோதான். இப்போ புது மார்க்கெட் இங்கே கட்டி தந்திருக்கிறோம். இதுக்காக துப்புரவாக இருந்து வேலை செய்யறோம். என்ன டைம் வந்தாலும் வாங்கலாமா இங்க? என்ன டைம் வந்தா ஒரு 12 மணி 1 மணிக்கு இரவு இதை வந்தா 7 மணிக்கு வந்தா 8 கூட சந்தை கலைஞ்சிடும். அதுக்குள்ள பார்த்து நல்ல மீன் வண்டிகள் போடும். சரி ஓகே ஓகே. இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வெட்டி இங்கே வாராக்கில் ஐயா மீன் வெட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் இருக்கு, பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கு. ஐயா இருக்கும் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மீன்களை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா காக்கதி மீன்ஸ் அதை பார்த்து நாங்கள் வீடியோவில் அது மட்டும் நான் பார்த்தா சாவல்கட்டு மீன்ஸ் அதை பார்த்தா நீங்களும் வீடியோ பாருங்க. ஐயா பார்த்தீங்கன்னா மீன்கள் எப்படி சமைக்கிறது, கருவாடு எப்படி போறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஐயா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதையும் நாங்கள் இந்த காலையில் சார் அதை நீங்கள் பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் குறிப்பாக காக்கதி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் சந்தை இயங்கி கொண்டு காக்கதி மீன் சந்தை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாவல்கட்டு மீன் சந்தை இயங்கி கொண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தை மீன் வாங்கலாம். மீன்மையான மீன் என்றால் சொதி வைக்க பொரியல் வைக்க ஒரு சுபியாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே இடத்த இந்த மக்கள் வாடுறது வாடுதோ. மற்ற வேறு மீன்கள் வேண்டாம் அது அப்படி சுவையாக இருக்கும்னு சொல்லி கேட்குறேன். அந்த மீன்களை வேண்டி சமைக்கலாம் பொரிக்கலாம்ல. அதுக்கு எப்படி சமைச்சாத்தான் சாப்பிடலாம்னு நீங்கள் கேட்டபடியே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஐயா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ சொல்லி பாருங்க. நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ நான் போகிற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா உண்மைதான் நீங்கள் கேட்டபடியே நான் அந்த விஷயத்த எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு அந்த சொல்ல தெரியாது, விளங்க தெரியாம கதைக்கிறது தான் பிரச்சனை. அண்ணா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னவர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா காணொலியில வர தொடர்ந்து காணொலியை பாருங்க. தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நன்றி நன்றி. எப்படி கதைக்கும் அப்படியே வழிய பேசலாம். இந்த இடத்த வெளி இடங்கள்ல நாங்கள் எப்படி பேசலாம்னு கேட்கலாம். மற்றபடி சும்மா கண்டபடி குப்பைத்தனமா காய்ச்சாங்கோ அந்த விஷயத்த சொல்ல போயிடல. சும்மா கண்டபடி சமைச்சு கண்டபடி சாப்பிட முடியாது. நல்ல வடிவா லட்சணமா அழகா இருந்ததான் நாளைக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு இங்கே வந்து சனம் வந்து வேடிக்கொண்டு போகலாம்னு இந்த இடத்துல மீனை பண்ணி சாப்பிட்றாங்க. விஷயம் தெரியாம வந்த முக்குத்தனமா மாட்டுப்பட மாட்டோம் ஒன்றுவே எங்களை காசை கொடுத்தோம். நாங்கள் மண்ணாக்க கூடாது தான் நான் இன்றைக்கு வரைக்கும் நல்லதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சில பேருக்கு சொல்றது காய்க்க போயிடுச்சு சொல்லாவும் கேட்குறது சில பேருக்கு விளங்குது. சின்ன பிள்ளைக்கு விளங்க சொல்லிதாங்க எங்களுக்கு காசை கொடுத்துருதானுக்கும் நல்ல மீன் காசு தாங்க. சரிதான் சந்தோஷமா ஏதாருங்க அப்படி அப்படி இருந்தாத்தானுங்க மார்க்கெட்டுக்கு வருங்க. அப்படி தப்பா கதைக்கோ பேச அவெல்லார காசுல தான் 50-100 மிச்சம் பிடிச்சி அதில் கொண்டு 1000 ரூபா கொடுத்தோம். மனசுக்கு 500 ரூபா கொடுக்குறது. நாங்கள் இப்படி இருக்கணும். எங்களுக்கு பெரும் தொழில் இருக்கு. நாங்கள் போய் செய்ய தெரியாத ஒரு நாளே 10,000 உழைச்சி போட்டு 5 நிமிஷத்துக்கு விட்டு நாங்கள் இங்கே சந்தை வழியாக என்ன பிரச்சனை. இந்த காசுக்காக எங்களுக்கு போக முடியாத காரணத்தால் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர்னா காசு வரும். இதில் வேணா 2,000 மனுஷிக்கு 1000 காசு வேணும். அவ்வளோக்குத்தான் வரும். நான் தொழிலர்னா ஒரு நாள் 10,000 பண்ணி உழைப்பேன். அடுத்த கட்டம் இந்த மீன் மட்டும் நிப்பாட்டாம மீன் தொழிலுக்கு போறேன். உங்களுக்காக நீங்க கேட்டபடியா இவர் ஏன் இப்படி இருக்கிறார், ஏன் இப்படி கஷ்டப்படுறாருன்னு கேட்டபடியா நான் அடுத்த கட்டம் விட்டுக்கு அடுத்த வெளி தொழில் போறேன். உண்மையில போறேன் சந்தோஷமா. ஏன்னா அது உண்மையா இருக்க போறோம். ஏன்னா என்ன நம்ப கூடாது. நான் பெண் தொழிலுக்கும் ஓர்டர் பண்ணிக்கிறேன். நான் போறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமட சந்தை. இதான் நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி போகிறோம். இப்படி நேர போனோம்னு சொன்னால் இதான் நேர போனோம்னு சொன்னால் மானிப்பாய் பக்கம் போகலாம். தொடர்ந்து பார்த்து நாங்கள் திரும்பி போகிறோம். இப்படியே நாங்கள் தொடர்ந்து போனோம்னு சொன்னால் வட்டுக்கோட்டை சங்கான அங்காள பக்கம் எல்லாம் போகலாம். காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரோட்டாக தான் போகணும். இதில் பாருங்க பழைய இரும்புகள் விற்கிற கடைகள் இருக்குது. பழைய இரும்புகள் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்காள பக்கம் வந்து வாங்கலாம்.
பழைய மிஷின்கள் இரும்புகள்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை பக்கம் விற்பினா. காக்கதி மீன் சந்தையும் சாவல்கட்டை மீன் சந்தையும் பக்கத்தில் இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இது எந்த மீன் சந்தை? இது காக்கதி. பக்கத்தையே சாவல்கட்டு மீன் சந்தையும் இருக்கு. அங்கேயும் பின்னே நேர மீன்கள் வாங்கலாம் தானே? எந்த நேரம் பண்ணலாம், காலமையும் பண்ணலாம், பின்னேரம் பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ரெண்டு இடமும் ஒரு உறவு தான், ரெண்டு சந்தையா இருக்கு. உறவு ஒன்று தான். அண்ணன் தம்பி சௌரங்கள்லாம் நான் இப்போ துறைதால பிரிஞ்சிருக்கு. மற்றும்படி ஒரு ஆள் ஒரு பிரச்சனை வந்தால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஒற்றுமை இருக்கு. அது இந்த பிரச்சனை அது உள்ளுக்கு எங்களுக்குள்ள அது. மறுபடி இது எந்த நேரம் இப்போ இது வந்து 8 மணி தட்டம் 8 மணி தட்டம் இந்த வந்து நம்பிக்கையாக வேண்டலாம். கனவா வேண்டலாம், ட்ரால் பண்ணலாம். நம்ம கனவா எல்லாம் இது 1500 விற்கிறோம். நல்ல பெரிய கனவா இது 1500 விற்கிறோம். இறால் எல்லாம் 1800 விற்கிறோம். 1700 எடுத்துனாங்க, 1800 விற்கிறோம். சில அப்படி கொஞ்சம் கஸ்டமர் சொன்னால் பக்கம் கொடுத்துருவோம். 1700 கொடுத்துருவோம். 4-5 கிலோ விற்று முடிக்கணும். இல்லை 5-6 கிலோ கேட்டுனேன்னா சரி 1700 அப்படியும் கொடுப்போம். மற்ற விளை மீன் எல்லாம் இது நாங்கள் 1300 தான் எடுக்கிறோம். நாங்கள் 1 கிலோவுக்கு 3 மீன் வரும். 1500 விற்கிறோம், 1400 விற்போம், 1300 பல மாதிரியும் விற்போம். ஆனால் உடனே ப்ரைஸ் மாறிக்கொண்டிருக்கும். இப்போ இது மாய் அரிசாமன் மாய் விலை ஏறி இறங்கி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. நகையல் மாய் ஒரு நாளைக்கு விலை குறையும். கொஞ்சம் சாமம் வந்தால் விலை கூடுதலாக இருக்கும். இந்த பாறையெல்லாம் கிலோ 1500 விற்கிறோம். கிலோ வரும். இது ஒரு பாறையங்கோ குறைஞ்சது 1 கிலோவுக்கு மேலே வரும். 300 வரும். 200 கிடக்கு. அப்படி எங்க இந்த இதுல கையில எடுத்து வித்து பழைய அந்த கை கணக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் ஒரு 800 இதெல்லாம் வரும். இதெல்லாம் 800 வரும். 790 நிக்கிறேன். இதை விட இது கொஞ்சம் பெருசு. ஒரு 200 இல்ல 2 கிலோ வரும். இது அதை விட கொஞ்சம் பெருசு. 230 நிக்குது. அப்படியே ஒரு சைஸுக்கு வரும். இந்த கொஞ்சம் தூக்கி பாருங்கள், அதால் தெரியும் தானே. கொஞ்சம் தண்டோம். இந்த கனவா 3 கனவா ஒரு கனவா நிற்கி 400 ரூபாய். இது கொஞ்சம் மண் கனவான்னு சொல்றது. கொம்பனி 2200 எடுக்குது கொம்பனி. கொஞ்சம் வேறு இடத்த கொண்டா கொடுத்தோம்னா 2400 எடுக்கிறதுக்கும் கொம்பனி இருக்கு. 2-3 கொம்பனி இருக்கு தானே. ஒவ்வொரு கொம்பனியும் ஒரு விலைக்கு எடுப்பான். இது இப்போ 400 ரூபாய் வரும். 410 இதெல்லாம் நாங்கள் கொம்பனியை கொடுக்கலாம். சில நேரத்தில் வச்சுக்கிறேன். என்னென்னா வேறு ஆக்கள் இதை பெருசு வேணுமெண்டு தேவைன்னு வந்தால் அந்த நேரம் நாங்கள் ஓடி தெரியக்கூடாது. அப்போ எங்கிட்ட பெருசும் இருக்குன்னு சொல்லணும். பெரிய கனவாயம் இருக்குது உங்களுக்கு தருவோம்னு சொல்லி அதுக்காக வச்சுக்கிறோம். சின்ன கனவாயம் வச்சுக்கிறோம். இந்த சுறா இருக்குது. இது குரக்கஞ்சுறான்றது. பால் சுறான்றது கொஞ்சம் பள்ளியாக இருக்கும். இது குரக்கஞ்சுறா. இது ஒரு சுறா 1000 ரூபா. ஒரு குறைஞ்சது ஒரு 700 கிராம் இருக்கும். இந்த சுறா மோஸ்ட்லி வரதான் போடுறேன். வர போடலாம். வரக்கு ஸ்பெஷலாக இருக்குது. வர கறிக்கு கொஞ்சம் குறைவு தான். பால் சுறா தான் ஃபேமஸ். இப்போ நாங்கள் அங்கால சாவல்கட்டு மீன் சந்தையை விட இங்கால மீன் விற்கிறார்கள் குறைவாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னா இங்கே கொஞ்சம் வியாபாரிகள் இப்போ முந்தி ஒரு காலத்தில் அதுதான ஃபேமஸ்ஸு. சாவல்கட்டில் வந்து வியாபாரி குறைஞ்சது 30 வியாபாரி இருக்கிறாங்க. 25 பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்போ புறத்து வியாபாரி வேறு தூர இடத்துலேயும் விற்கிற வியாபாரியும் இருப்பாங்க. அப்போ அங்கே அந்த நேரத்துலேருந்து பழகிட்டாங்க. இங்கே வந்து பழகையில் நான் ஒரு 6 வருஷம் தான் இருக்கு நான் வியாபாரம் பழகி. முதல்ல நான் கடத்தல் தான் செய்தேன். நான் அப்போ அந்த ஆக்களோட அவையோடு சேர்ந்து நான் வியாபாரம் செய்தபடியே இப்போ சந்தை பிரிஞ்சிருக்கிறபடியே நான் இப்போ தனியாக வந்து இங்கே நின்று செய்கிறேன். அதுக்காக அவையோட போட்டியோ ஒன்றும் இல்லை. சௌகரம் தான். எனக்கு கொண்டுன்னா அவங்க ஓடி வருவாங்க. இல்லை எனக்கு இந்த பிரிஞ்சதால் வேண்ட இடத்துல நான் காக்கதியில் நான் இருக்கிறபடியே நான் காக்கதி இதாக இருக்கணுன்றதுக்காக இருக்கிறேன். மற்றபடி வருவாங்க வேறு வியாபாரிகளும் வந்து நின்று செய்வாங்க. அவைக்கு மீன் சந்திக்கிறேன்டா விலை தானே எடுக்க மாட்டாங்க. மீன் சந்திக்கலைன்னா விட்டுட்டு போடுவாங்க. வேறு தொழுற பாப்போம்னு போடுவாங்க. விலை மீன் எவ்வளோ வேணா போகுது? விலை மீன் 1500 போகுது. 1300 போகுது. 1300. மற்ற இது மதனங்கள் இதெல்லாம் 300 250 அப்படி போகும். சரி, நன்றி. சாலை எங்காவது 250 300 எதிர்பார்க்கலாம். 100 வரும். இது 2 மழு 100 இது வந்து அந்த நல்ல மீன்ன்றது. இந்த முள்ளு வராத மீன். கொஞ்சம் நல்ல சதையான மீன். ஐயா வாங்க மீன் மேலே வாங்க. அது போயிட்டு சரி அது பிரச்சனை இல்லைங்க. அது சரி அண்ணா. சரி நன்றி. அண்ணா பேர் என்ன? என் பேர் நிசானந்தன். ஓகே.
6 வருஷமா தான் இங்க வியாபாரம் நான் 6 வருஷம் வியாபாரம் செய்ய வலிக்கிட்டு இதை விட ஃபேமஸ் வியாபாரம் செய்தவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. என்ன சப்போர்ட் தான். ஓகே அண்ணா, ஓகே சரி அண்ணா, ஓகே சரி. இதான் கைஸ் காக்கதி மீன் சந்தை. இதில் பாருங்க அண்ணா மீன் விற்று கொண்டிருக்கா. தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மண்ணெண்ணெய் விற்கிற செட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நான் ஆடக்கூடிய மாதிரி தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது கோயில் கூட இருக்குது. ரோட்டு கரையிலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இவளுக்கு ஆமையில் நிற்கிது. இங்கால பக்கங்களில் நிறைய போட்டுகள் நிற்கிற ஆனக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு தொழிலுக்கு போகிறதுக்காக இங்கால மண்ணெண்ணெயை கேனுகளில் நிரப்பி வச்சுருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. அது தொடர்ந்து நாங்கள் இங்கால பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கால நிறைய படகுகள் நிற்கிறத நாங்கள் காணலாம் பாருங்கள். ஊருப்பட்ட படகுகள் இங்கால இருக்குது. அந்த தொங்கல்லேருந்து அப்படியே இந்த தொங்கல் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய படகுகள் இங்கே இருக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். ஊருப்பட்ட படகுகளை இங்கே நான் காணலாம். நாங்கள் முதல் பார்த்தது காக்கதி மீன் சந்தை. இங்கால சாவல்கட்டு மீன் சந்தை இருக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பேர் இதில் மீன்களை விற்று கொண்டிருக்கிற நான் காணலாம். இங்கால ஊருப்பட்ட மீன்கள் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அங்கால காக்கதீவு, இங்கால சாவல்கட்டு மீன் சந்தை. ஆமாம். அப்போ என்னென்ன மீன்கள் விற்கிறீங்க இன்றைக்கு? இங்கே கனவா இருக்குது, டைகர் இறால், கருப்பு இறால் இருக்குது, சின்ன கூனி இறால் இருக்குது, வெள்ளை சிவப்பு இறால் இருக்குது, இது கரங்கடி பாரடக்கு, மஞ்சள் பாரடக்கு, வெங்கடா பாறை, காயல் மீன், நண்டு, விளா மீன், எல்லா சகல மீனும் இந்த சந்தையில் இருக்குது. விடியம் வந்து வாங்கலாம், அதே பின்னரம் வந்து வாங்கலாம். விடியம் பண்ணலாம், விடிய வந்து ஃப்ரெஷ்ஷாக விடலாம். பின்னரம் வந்து விடிய விற்காத மீனை பின்னர் ஐஸ் போட்டு விற்கிறது. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பின்னரம்? காலமாக பின்னரம் வந்து 4 மணிலேருந்து ஒரு 8:30 மட்டும் 9 மணி மட்டும் மேக்சிமம் இருப்போம். அப்போ இந்த பாறையெல்லாம் என்ன விலை கொடுப்பீங்களா? இந்த பாறையில் விலையிலாமன்னா விடிய வேண்டுறா, வேறு சந்தை வழியை வேண்டுறா 3000-4000 ரூபா. இங்கே இந்த பாறை விலை 2000 ரூபா. 2000 ரூபா. பரவாயில்ல, லாபமாக இருக்கு. என்ன இங்கே எல்லாம் லாபம் தானே. இங்கே துறைமுகம் பண்ணது, சந்தை இல்லை. இது கடலில் வந்து டிரைட்டாக வர மீன்களை விற்கப்படுறது. சந்தையில் வந்து பல இடங்கள்ல ஐஸ் மீன்கள் எல்லாம் கலந்து தான் வேண்டுறது. இங்கே வந்து வேண்டுற ஆக்களுக்கு மீனும் நல்லா இருக்கும், காசுக்கு ஏற்ற பொருளும் கிடைக்கும். இது மஞ்சள் பாறையா? ஓ, இது மஞ்சள் பாறை. மஞ்சள் பாறை விட விலை போகுது இன்றைக்கு மஞ்சள் பாறைன்னா கிலோ 1200 ரூபா போகுதுண்ணா. கிலோ 1200 ரூபா. இது ஸ்ரேயாவா? ஓ, இது திருவன். இது வந்து மஞ்சள் செடி அடிச்சிருந்தா திருவன். இதுல சரியா சிறையா வந்து இதுல மஞ்சள் அடிச்சிருக்கும். அடுத்த மீன் வெள்ளையா இருக்கு, அதான் சிறையா. ஓகே ஓகே. சின்ன சின்ன கனவா எல்லாம் இருக்கு. என்ன இல்ல பொரியல் எல்லாம் இந்த சுட்டு சாப்பிட எல்லாம் இருக்கு. ஓ, சாப்பிட்டு பாருங்க. சொர்க்கம் போகுதா பண்டைக்கு? சின்ன கனவா வந்து கிலோ 1000. படியாசை சுட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கு. பெரிய கனவாயும் இருக்கு. பெரிய கனவாயும் இருக்கு. இந்த பெரிய இறால் எவ்வளவு என்ன போகுது? இது வந்து கிலோ வந்து 2200 2000. ஒரு கிலோ ஒவ்வொரு விலையை பொறுத்து. இங்க வந்து எல்லா நேரமும் ஒரே விலையில இருக்காது. ஒரு நாளைக்கு மலிவா இருக்கும், இன்னொரு நாளைக்கு விலையா இருக்கும். இப்ப ஒரு கிலோ வரணும்னு சொன்னா இப்படி எத்தனை இறால் போட? இதுல வந்து ஒரு 20 22 25 இறால் வரும். பெரிய இறால் இதண்டா வரும் 30 40 இறால் வரும். 55 இறால். இந்த சந்தை என்ன கூட காலம் இயங்குது? இப்போ கிட்டத்தட்ட இந்த சந்தை வந்து ஆரம்பத்தில் அங்கே தான் இருந்தது. அது எங்கட சந்தை. நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக எங்களோட மக்கள் சாவக்கடை கிராமம் கொடுத்தது. இப்போ இந்த சந்தையை நாங்கள் இங்கே வந்துட்டோம். எங்களுக்கு இது 2 கிராமம் இந்த சந்தையை இயங்குது. ஒன்று சாவக்கட்டு, ஒன்று காக்கதீவு. அப்போ நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க சந்தையில். இப்போ கிட்டத்தட்ட சின்ன ஒரு வாக்குவாத பிரச்சனையால் நாங்கள் வந்து அவைகளுக்கு அந்த சந்தையை கொடுத்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து 3 வருஷம் இருக்கும் சந்தையில். அங்கேயே மீன் வேண்டலாம், இங்கேயும் வேண்டலாம். இது இப்போ ஆரம்ப காலமாக ஒரு 20-25 வருஷமாக இருக்குது. 2000ஆம் ஆண்டுலேயே இந்த சந்தை பின்னர் சந்தையை இயங்கிட்டு. ஆனால் இங்கே இயங்கையில் ஆனக்கூட சந்தையில் இயங்கினது. இப்போ இந்த இப்போ கிட்டடியாக வந்து இங்கே வந்து இங்கே எல்லா மீனும் பேரும் SSN மாத்தியா வாடி என்று கேட்டால் காட்டுவாங்க. அங்கே எல்லாம் உங்களுக்கு டிரெக்டாக ரெடிமேட் பண்ணி தரலாம் சாமான்கள். வேணும்னா நம்பரை நோட் பண்ணுங்க. சொல்லுங்க. 77 84 64 811. எவ்வளவு மீன் தொகையான உங்களுக்கு 1000 கிலோ வேணுமோ 2000 கிலோ வேணுமோ இந்த நபரை நீங்கள் சந்திச்சா சரி, உங்களுக்கு மீன் தரும். அதை நீங்கள் ஆக்களுக்கு சொல்லணும். எல்லாம் சகல விதமானது. சீ ஃபுட் ஐட்டம் ஃபுல்லா ஃபுல்லா என்ன வேணும்னாலும் தருவோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இறால் கனவா எல்லாம் பார்த்துட்டு எங்களை விற்பனை செய்து வந்துருக்கிறேன் காணக்கூடியமாக இருக்குது பாருங்க கூடையாக கொண்டு வந்து வச்சிருக்கணுமா இல்லை மலிவாக வந்து இங்கே நாங்கள் வாங்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை மாலை நேர மீன் சந்தை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இயங்கி வந்துருக்குது வட்டுக்கோட்டை சித்தங்கனி யாழ்ப்பாண மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தேடி வந்து வாங்குறோம் இன் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆகலாக தான் இருக்கும் பாருங்க என்னமா என்ன பின்ன மீன் விலை என்னமா இருக்கும் இப்போ காலமையோட ஒப்படைக்க என்னமா இருக்கும் காலமையோட விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மீன் பாடல் கொஞ்சம் குறைவு அப்போ அதால் இப்போ கொஞ்சம் மீன் பாடல் விலை கொஞ்சம் தொழில் குறைவு கொஞ்சம் ஒரு 4-5 நாள் போகணும் தான் கொஞ்சம் நீர் இல்லாட்டி கொஞ்சம் தான் கொஞ்சம் கனவாக கொஞ்சம் மீன் இது சாவல்கட்டு மீன் சந்தை என்ன அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அப்போ எத்தனை மணிக்கு வந்தால் நீங்கள் இன்றைக்கு இந்த விரைக்கண்ணா 4 மணி இருக்கு அப்போ என்ன இறால் எல்லாம் விற்கிறீங்க இறால் இது பெரிய இறால்னா இன்றைக்கு கொஞ்சம் டிமாண்ட் தானே கொஞ்சம் இறால் எல்லாம் கூட 1900 போகுது இறால் ஓகே ஓகே பாறை இருக்கு பாறை கிலோ 1000 நண்டு விலை நண்டை போகுது நண்டு கிலோ இன்றைக்கு 1500 போகுது கிலோ இந்த சந்தை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு வேணும் பின்ன டைம் வந்து சரியா 4 மணிக்கு தொடங்கும் 4 மணி தொடங்கி 8-9 மணி ஆகும் ஐயா வேற அடிக்கிற மாதிரி கூப்பிடுறோம் வணக்கம் ஐயா நல்ல சோம் ஐயா ஐயா நீங்க மீன் வெட்டுறது மீன் வெட்டுறது அது ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன் வெட்டுவீங்க ஒரு நாளைக்கு 100-150 ரூபா வெட்டலாம் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் வெட்டுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1500 ரூபா வெட்டலாம் 1500 எவ்வளோ வைப்பீங்க எத்தனை கிலோ மீன் வெட்டுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு 15 கிலோ வெட்டலாம் 15 கிலோ 15 கிலோ சில 10 கிலோ ஒரு 20 கிலோ கணக்கா குறைஞ்ச 10 வெட்டலாமா மீன் வெட்டி கொண்டிருக்கீங்க ஒரு 15 வருஷம் சர்வீஸ் 15 வருஷம் சர்வீஸ் விட்டுறது வேலைக்காரனுக்கு வந்தால் வேலைக்காரன் செய்வினோம் நானும் செய்கிறது மற்றது காசு வந்தால் அவைக்கு அரைவாசி பிடிச்சி கொடுக்க அரைவாசி நான் எடுப்பேன் ஓமையா வேறு என்ன அப்போ எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் சந்தைக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு வந்து 5-6 மணிக்கு வரை ஒரு 300 ரூபா வெட்டிக்கிறாங்க அவ்வளோதான் சில நேரம் 1000 ஆயிரம் இந்த கொஞ்சம் வலுவாக குறைவாக போச்சு இந்த எடுத்து என்ன சனமணி காலை 7 மணிக்கு காலை நல்லா கத்தி இருக்கணும் முட்டைக்கு சும்மா முட்டை கத்தியால் போட்டு விட்டா மீன் பட்டா நல்லா கத்தியால் சோங் பிரிங்கா வெட்டணும் சும்மா கண்டாட்டி விட இவன் வெட்ட மாட்டேன் சும்மா நானும் மெல்ல பாடி அழகாக பட்டிக்குவேன் வாழ லட்சணம் பட்டி கொடுத்தா 10 பேரா காசு வரும் ஆனால் வார காசு அங்கே தான் போவோம் வேறு அரைவாசி அங்கே போவோம் மணிக்கு 1000 விட மணிக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்புறாவில்லை நல்லா உழைப்பு நடக்குது நல்லா காசு ஆகும் இங்கே அன்றைக்கி ஏற்ற வரைக்கும் நான் சமாளித்து பிள்ளை இப்படித்தான் எல்லாம் நடக்குன்னு சொல்கிறாங்க சில இடத்த உழைக்கிறாங்கன்னா இதுக்காக நம்பி இருக்கிறதான் உழைப்பு இதைத்தான் வேறு தொழில் போனால் எனக்கு 10,000 நான் உழைக்கலாம் அந்த தொழிலுக்கு போகணும் அந்த தொழில் போயே நமக்கு கொஞ்சம் வயசு போயிட்டு கண்ணும் தெரியாது சும்மா இவரை கூப்பிடு இப்போ லங்கா இருக்குது இப்போ உழைக்கலாம் இந்த ராலை இப்போ நான் நேரம் உழைக்கிறான் 100 ரூபா கொடுக்க இதை கொண்டு என்ன செய்கிறது நீங்கள் பாருங்க இவ்வளோ நேரம் உழைக்கிறான் என்னையும் கேட்கக்கூடாது சேர்த்து அவருக்கு 50 ரூபா கொடுக்கணும் தானே உழைச்சி இங்கே பாருங்க முகம் என்னமே விடியதில்லை அவன் என்ன செய்கிறது என்ன முடியல எல்லாம் 100 ரூபா காசு கூட உழைக்கணும் அப்போ ஒன்று பேசிக்கிறா தம்பி இந்த இடத்துல உழைக்கலாம் ஆக்கள் கூட வேலை செய்தா 900 ஆளுக்கு 300 எனக்கு ஒரு காசும் இல்லை நான் அவைக்கே கொடுக்குறது மற்றது என்ன செய்கிறது ஒன்றுமே சில சனம் 1000 500 சில சனம் ஐயோ இவ்வளோ காசோ கணக்க கேட்குறியோ 300 கேட்குறியோ 100 ஆளும் அப்படி 100 இருந்தால் தான் கொண்டு பண்ணி விடுறது அதை வெட்டப்பட்ட வாரு நல்ல காசு தோஞ்சி நீட்டாக வெட்டு நான் சட்டப்படியான காசு உழைக்கலாம் இவங்களால தான் பெரிய வார கதைக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிறவனால அடிக்கண்டம் எனக்கு நான் 5000 உழைப்பேன் இவங்க குழப்பி விடுவாங்க அங்கே வெட்டி செடியில் கத்தி விடா அப்படி கேட்டுக்கிட்டா ஒன்றுமே செய்யலாம் மற்றது வேறு ஒன்றுமே செய்யாது இப்போ கொஞ்சம் வேட்டம் ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் அறந்துட்டான் ஏற்றம் இல்லை அடியை போட்டு இருக்கிறான் இந்த காய்ச்சி அடி வடிச்சு ஆகிறோம் இல்லை அடியை போட்டு தான் இருக்கிறான் போகணும் மீனும் பட்டி உழைப்பு இல்லை பார்ப்போம் இந்த ஒரு வெளிநாட்டில் வந்தவர் வேண்டி தந்தவர் ஒரு 5000 வந்து குடிச்சிருக்கிறான் எல்லாருக்கும் போட்டு அடி போட்டு தான் இருக்கிறான் ஆனால் உண்டு உழைப்பிலாலேனா அப்பா இப்படி இருக்கிறான் ஐயோ என்ன உழைப்பு வச்சு அம்மா ஆபத்தில் வெளியிடாதுன்னு இருக்கிறான் சில நேரங்களில் பாய்ச்சா பாய்க்கும் தேய்ச்சா தேய்க்கும் அப்போ என்ன வருது எடுத்து என்ன வருது
நீங்க மீன் வெட்டுறீங்க ஆ. இப்ப நிறைய மீன்கள் இருக்குது ஆ. இப்ப உங்களுக்கு தான் மீன்கள் நல்ல வடிவா தெரியும் தெரியுமோ மீன்ல டேஸ்டான மீன் நல்ல மீன் சொன்னா என்ன மீன் அது எப்படி சமைச்சா நல்லா இருக்கு நல்ல கைமீன் நல்ல பால் விட்டு நல்ல புளி விட்டு நல்ல வடிவாக கட்டியாக சமைச்சு நல்ல வெங்காயம் விட்டு நல்லா கட்டியாயம் தான் தேன் போல வரும் மற்ற அந்த ஒரு மீனுக்கு மட்டும் முதல் மரியாதை தரலாம் வேறு மீன் இருக்குது எப்படி சமைச்சாலும் சுவை வராது பாறை அதில் வர்றது கடிக்க பாறை வெட்டுற பாறை அந்த மீனில் வால் இருக்கு அந்த பாறை வெட்டுனா நல்ல வடிவான மீன் காய்ச்சா நல்ல கட்டியாக இருக்கும் பாறை கைமீன் மட்டும் டேஸ்டி தரும் அது மீன் மட்டும் பாறை துண்டு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே சொல்லுறாங்க அவ்வளவு தான் சொல்லலாம் நல்ல பாறை இருக்கும் அது விலை கூட 2000 ரூபா வரும் அது என்ன பொறுமதி வேறு ராடு இருக்குது ஒரு கறி வைக்கலாம் எல்லா மீனும் ஒவ்வொரு வகையில் தான் சுவை கொடுக்கும் எல்லா மீனும் அப்படி சுவை கொடுக்காது மற்ற அந்த மதல் மீன் இருக்குது அது வரும் பச்சை தண்ணி உப்பி அள்ளி கொட்டாலும் சரி வராது பொரிச்சா தான் சுவை வரும் அப்படியான மீனும் இருக்கும் மற்றது கடல் வீரா இருக்குது நல்ல வழியாக சமைக்கலாம் அந்த மாதிரியான மீன்கள் இருக்குது கனவாக ஒரு கறி வச்சா கட்டியாக வைக்கலாம் அதில் சமைக்க வடிவாக தெரிஞ்சிருக்கணும் சும்மா கட்டாமட்டு சமைச்சிங்களா அது கறி சரிவிடாது அதுக்காகத்தான் சொல்கிறேன் நல்ல இன்னும் மீன்கள் இந்த விலைக்கு காசை கொடுத்து வடிவாக சமைச்சா நல்ல கறி இருக்கும் கருவாடு என்ன கருவாடு கருவாடு போட்டது தானே கருவாடை இல்லை 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 கருவாடு தருவிட இல்லை கருவாடு இவருக்கு விளங்காது கருவாடு வேண்டினா நல்ல உப்பு இருக்குல்ல உப்பு கருவாடை வெட்டி உப்பில் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நனைய விட்டுட்டு கறி வைக்கணும் உப்பு போடக்கூடாது அதுலேயே உப்பு இருக்கு நல்ல சுவியாக கறி வச்சு நல்லா தூள் போட்டு பிரட்டி சாப்பிட்டா தேனாக இருக்கு இவங்க மஸ்கோலி ஆயிருந்தவனுக்கு தேனா இல்லை அவன் உப்பு போடணும் நல்லா இருக்கணும் இவங்க கொஞ்சம் அனுபவம் காய்ச்சி போட்டு நாங்கள் இந்த சோயா மீட்டை குள்ளாவே காய்ச்சிருந்தாங்க அது உப்பு இதற்கு போய் நடக்கும் என்ன சினேஷ் சொல்றேன் நண்பன் நான் நண்பன் தான் பழைய கால நண்பன் அது வரைய மாதிரி சிம்முமா இருக்கான் சும்மா அப்படி சாப்பிடலாம் என்னையா இவ்வளோ காசை கொடுத்து செலவழிக்கிறதுன்னு சாப்பிட்றதுக்கு சும்மா காசை கொடுத்து 1500 ரூபா சனம் கொடுத்து வடிவா லட்சணமாக வெட்டிச்சா நாங்கள் இப்போ குழம்பு கறி உருளைக்கிழங்கோ சோயா மீட்டோ எதை வைக்கிறோமில்லோ நாங்கள் கருவாடு வந்து உடனே போடக்கூடாது பெயின் தான் போடுவோம் ஏன்னு சொல்லுவோம் அது உப்பு நாங்கள் இதுக்கு முன்னுக்கே உப்பை போட்டுருவோம் போட்டால் அது உப்பு இது உப்பு சாப்பிடலாம் அதை விட்டுட்டு இப்போ இந்த இது ரெண்டு கொண்டு ஓட்டு கதையை கேட்டால் அப்போ நாங்கள் என்ன சொல்லுங்க சரி அதான் ஓகே சரி சரி அது பிரச்சனை அவ்வளோக்கான வடிவாக கதைக்க தெரியணும் பேச தெரியணும் மீன் வாங்கினீங்களா மீன் வாங்கி கொண்டா வரீங்க மீன் சந்திக்கிற போவோம் நேரம் வச்சிருப்பேன் நாளை பாப்போம் வேலை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொண்டு போகிறது வேலை முடிஞ்ச வரைக்கும் சந்திச்சா மாதிரி வேண்டாம் வாங்குறது இன்னும் கொஞ்சம் புளியா கிடக்கு நாளை பார்த்து கொண்டுவோம் நாளை வாங்குறேன் மழையும் தூரம் வலிக்கிட்டு தானே ஓ மழை ஓ சரி நன்றி போட்டு இவர் ஆள் பிஸியாக வெட்டி கொண்டக்கா குழப்ப வேணாம் பார்க்குறேன் ஆள் அண்ணா இப்போ என்ன மீன் வெட்டுறீங்க பாரு என்ன பாரு என்ன இது கருங்கண்ணி பாரு என்ன ஆஹா மாப்பிள்ளை ப்ளீஸ் ஸ்ட்ராங் கட்டிங் அந்த வட்டிங் கட்டிங்லாம் வளைஞ்சிருக்கணும் அவரை கட்டி வெட்டுனா கட்டி ஒரு அதுக்கான அப்படி இருக்கணும் இது என்னென்ன வெட்டுறது அந்த தகுதியான கத்தி இருந்ததானுங்க வெட்டலாம் சும்மா போட்டு வெட்டலாம் இப்போ ஒரு மனச்சாலுக்கு இந்த 2 கையெல்லாம் வட்டி அடைஞ்சு போடும் எனக்கு இதுல பனங்கிழங்கு விற்கிறேன் பனங்கிழங்கு எவ்வளோ வேண்டாம் போகுது 100 ரூபா அப்படி பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஒரு ஹட்டு என்ன ஒரு ஹட்டு 100 ரூபா பின்னைய டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கும்பாங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோளனும் வாங்கலாமா என்னென்ன இது கொய்யாவா கொய்யாலாம் எவ்வளோ வேணா 100 ரூபா என்ன ஓகே சோளன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படி விற்கணும் பாருங்க சுட இருக்குதா
என்ன மீன் ஐயா? மதனம் மதனம் என்ன? இது பார்த்தீங்கன்னா மதனம் பூச்சலட்டையும் சொல்கிறது. பூச்சல் அண்ணா எவ்வளோ அண்ணா போட்ட வேர்? 1800 200 என்ன ஒரு கிலோ இவ்வளோ 1200 என்ன? ஓகே ஓகே. என்ன கறி வைக்க போகிறீங்களா பொரியலா? கறி ஐயா பாருங்க அமைதியாக இருந்தால் மெதுவாக வெட்டிக்கு வந்துருக்கிறார். சரி நாங்கள் ஐயா குழப்ப திறந்து போகலாம். ஓ ஓ ஐயா வெட்டுற அழகா பாருங்க எவ்வளோ மெதுவாக பார்த்து வெட்டுறேன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வெட்டுவீங்களா ஐயா கூட? கிலோ கணக்குக்கு தெரியாது, சுமார் 3000-4000 ரூபா கொடுத்தோம். 3000-4000 ரூபாய்க்கு. எத்தனை மணிக்கு ஐயா வரீங்க பின்னேரம்? பின்னர் 4 மணிக்கு வரும், காலமில் 6 மணிக்கு வரும். சரி உறவுகளை வீடியோ பார்த்துப்பீங்க. ஐயா தான் நிறைய விஷயங்கள் சொன்னவர். ஐயா நன்றி ஐயாவா. வீடியோ முடிச்சுக்கொள்றேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஐயா கத்தியோட தான் ஐயா கத்தியை காட்டுங்க. சரியா இப்படியான இடங்கள்ல நாங்கள்